சார் ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியலையே, ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியலையே. அது எதை வேணா சொல்லலாம், அவருக்கு சொல்லலாம். கொடுக்க வேண்டாம்டா தம்பி. மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் விஜய் என்னத்தான் ஒரு தலைவர் இருந்தாலும் விஜய் ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய டான்சர் அப்படிதான் பார்க்குறாங்க. நயனா நாகேந்திர ஆண்டியா வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. இரட்டை இலக்க தொகுதியில போட்டியிட முடிவு செஞ்சிருக்கோம். 234 தொகுதியில எங்க நின்னாலும் வெற்றி அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இல்லை, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இரட்டை இலக்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது. ஆகவே இரட்டை இலக்கத்தில் தொகுதி கேட்டு பெறுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். 234 234 தான். அது என்ன தென் மாவட்டம் வட மாவட்டம் அதெல்லாம் ஒன்று கிடையாது. 234க்குள்ளே எந்த தொகுதி, ஏன்னா இது ஒரு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அணி என்பது மிக வலிமையான ஒரு அணி. 234 எந்த தொகுதியில் நின்னாலும் இந்த அணி என்பது வெற்றி பெறும். தாவேகாவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தையா முடிவுக்கு வருகிறதா திமுக காங்கிரஸ் பந்தம், இப்படி எல்லாம் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு பதில் நாங்க சொன்னா கரெக்டா இருக்காது, அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வதந்திகள் என்பது நாங்கள் சொல்லலை, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களே சொல்லிவிட்டாங்க. கரூர் சம்பவத்துல எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுக்கவில்லை என்றால் தாவேகா இல்லாமலேயே போயிருக்கும் அப்படின்னு அதிமுக தரப்புல விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா EPS என்ன பெரிய CBI ஆபீசரா அப்படின்னு தாவேகா செங்கோட்டையன் கேட்டார். கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்த போது எடப்பாடியார் குரல் கொடுக்கல, அந்த நடிகர் கட்சியை காணாமல் போயிருக்குன்னு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சொல்லியிருக்காரு. பொதுவாக எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுப்பது மட்டுமல்ல, அவர் என்ன CBIக்கா உயர் அதிகாரி? CBI இன்று என்கொயரி நடைபெற்று முடிந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவரை ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்திருக்கிறார். இவர் குரல் கொடுத்து என்ன பயன்? இவர் குரல் கொடுத்த நாளை மட்டும் அங்கே உடனடியாக இன்று CBIயுடைய என்கொயரியே இல்லை என்று சொல்லுகிறாரா? 2 முறை அவர் CBIக்கு சென்று தன்னுடைய விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். அவர்களும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எடப்பாடியார் குரல் கொடுத்தனால்தான் கட்சியை காப்பாற்றப்பட்டிருக்குங்கிற அது எதை வேணா சொல்லலாம், அவருக்கு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி கொடி பறந்துன்னு சொல்ல, அதை கேட்கலீங்களா? பெரிய கட்சியோட கொடி பறக்குது, நம்ம ஒன்று வெற்றி நம்மளது விநாயகர் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி இவர் தானே பாடினாரு. நாமளே கொடி பிடிச்சிட்டு ஏப்பா இருங்க நான் ஒன்று சொல்கிறேன். இது அவங்களே கொடி பிடிச்சிட்டு அவங்களே செய்த காரியங்கள். இது தாவேகாவுடைய ஆண்டு விழால அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் பாடகர் வேல்முருகன் பாடும்போது டான்ஸ் ஆடி இருப்பாரு. இதை விமர்சனம் பண்ணியிருந்தாரு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் இதை பார்த்தா எவ்வளவு வேதனைப்படுவாங்க, எப்படி இவரால ஆட முடியுது அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதுக்கு நயினார் நாகேந்திரன் ஆடலையா, SP வேலுமணி கால சலங்க கட்டிட்டு ஆடலையா அப்படின்னு கேட்டிருக்காரு செங்கோட்டை. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்த கூட்டங்கள்ல விஜய் நடனம் ஆடுறாரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, முருகன் பக்தி பாடல் பாடினாங்க. அவர் கூப்பிட்டாரு, அவர் ஆடிட்டு, சார் நீங்களும் இப்போ சால்வி போட்டது நீங்களும் என்னைட்ட கொஞ்சம் ஆடுங்கன்னாரு. அவர் அதுக்கு ஆடினார். இப்போ தெரியுது, நான் அவர் சொல்கிறேன், நயனா நாகேந்திர ஆடலையா? இவர் சலங்கட்டி ஆடிட்டு இருக்காரு இல்லையா வேலுமணி? இப்போ யார் ஆடாது இருக்காங்க? எங்கள் ஆடலையும் சொல்லுங்க. ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லுகிற, ஆடக்கூடாதுல ஆடுறாங்க. ஏற்கனவே முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அதிமுக அறிவிச்சிருந்தாங்க. இப்ப 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். தற்போது 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறோம். தேர்தல் அறிவிப்பு 1, முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர் விதவை பெண்கள், முதிர்கன்னிகள்,
கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 2. வங்கியில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கியில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். அறிவிப்பு 3. வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். இடையில ஏதோ வாக்குறுதி மாத்தி டைப் பண்ணிட்டாங்க போல, அதை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போறாங்க, ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த வாக்குறுதி வெளியே ஸ்ப்ரெட் ஆகி ஆட்சிக்கு வந்த அப்புறம் இதை நீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்களே, அதுக்கு தான். மகாலிங்கம் ஒரே மாற்றி கொடுக்க வேண்டாம் சொல்லிடுங்க, அவங்க கொடுத்துட போறாங்க. கொடுக்க வேண்டாம்டா தம்பி, மாற்றி எங்க கொடுக்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம், மாற்றி கொடுத்துரு சார். ஊழல்னா எனக்கு என்னன்னே தெரியுங்களே சார். விஜய் யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? எம்ஜிஆர், ஜெயலலிதாவை ரோல் மாடல்னு சொல்றாரு. நான் ஆட்சியில் இருக்கும்போது வந்த குற்றச்சாட்டுகளுக்கு நிரபராதி அப்படின்னு கேஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கேன். பின்ன யாரை இவர் ஊழல் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு தாவேக தலைவரோட விஜய் விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்திருக்காரு இபிஎஸ். அது மட்டும் இல்ல, அதிமுகவில இருந்து நீக்கப்பட்டு தாவேக போன செங்கோட்டையன் அவர்கள் பேரை சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு அவரையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. சார், ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியலையே. ஊழல் சக்தினா என்ன, யார் குறிப்பிட்டு சொல்றாரு? நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இவர் தான் சொல்றீங்க. தீய சக்தி, ஊழல் சக்தி யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? குறிப்பிட்டு சொன்னா தானே சொல்ல முடியும். எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவரோட ஏற்றுக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேரை சொன்னாரா இல்லையா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு. எங்களுடைய அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன். எப்படி ஊழல் சொல்ல முடியும்? யார் கூட வச்சிருக்கிறாரு? அவர் கூட அதிமுக ஒருத்தர் வெளியில் போய் அந்த யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும், நான் பெயர் சொல்ல விரும்பல. தாவேகாவில் போய் சேர்ந்திருக்காரு. அவர் ஊழல் குற்றச்சாட்டில் புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர். வந்தாரா இல்லையா? அப்போ யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? ஆக எங்களை குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு, ஒன்றும் பதில் இல்லாதெல்லாம் இல்லை. இது பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. திண்டிவனத்துடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற மூட நம்பிக்கையை முதல்வர் ஸ்டாலின் உடைத்தெறிய வேண்டும் அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தி இருந்தாரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2001 வருஷம் திண்டிவனத்தில் புதுசாக கட்டின மேம்பாலம் ஜனவரி 7 திறந்து வைக்கப்பட்ட நிலையில் இந்த பாலம் அமையறதுக்கு காரணமாக இருந்த மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் ஜிடி வெங்கட்ராமன் அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திண்டிவனத்தில் வளர்ச்சி பணிகள் அப்படின்னாலே அதிகாரத்தில் இருக்கிறவங்க அலறி அடிச்சுட்டு ஓர நிலை அப்படிங்கிற மூட நம்பிக்கை வேரூன்றி போயிருந்திருக்கு. இதனால திறப்பு விழாவுக்கு தயாரா இருக்கிற திண்டிவனம் பேருந்து நிலையத்தை நேர்ல வந்து முதல்வர் திறந்து வைக்க வேணும். அப்படி திறந்து வச்சு மூட நம்பிக்கைக்கு முடிவு கட்டி பகுத்தறிவு பாதையில தொடரும் இயக்கம் திமுக அப்படிங்கிறத மெய்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தாரு. இதுக்கு ஒரு சான்றா இன்னைக்கு திண்டிவனம் போன முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிருக்காரு. அவருக்கு பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்பையும் கொடுத்திருக்காங்க. தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஆவேசமா பேசி பார்த்திருக்கீங்களா? பாருங்க. எல்லாரும் அண்ணன்னா வந்து அவங்களுடைய குறைகளை சொல்றாங்க. அவங்க ஒன்னும் மறைஞ்சு இருந்துன்னா குறைய சொல்லல, நேரடியாக பத்திரிகையாளர்கள் முன்பு தைரியமாக வந்து சொன்னார். அந்த தைரியம் எப்படி வரும் என்று சொன்னால், நம்மளுடைய மக்களுக்கு இதுவரை யாரும் எதுவும் செய்யவில்லை. நாங்கள் இப்போது ஒரு புதிய தலைவர் முதலமைச்சராக ஆவார். அவர் நார்மலா தான் பேசியிருக்காரு, நமக்கு தான் அப்படி தெரியுது. பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணாம புதுசா யோசிங்க பாஸ், டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு திமுகவை தாவேக தலைவர் விஜய் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனா அதே கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் என்ன சொல்றாருன்னா, திமுக எங்களை விஞ்ஞான ரீதியா புது புது டெக்னிக்கா எங்களை முடக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவரோட களப்பணி பற்றி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. விரைவில் என்ன பிரச்சனைனா பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நாங்க வேலூர்ல கேட்டிருந்தோம், என்ன நடந்துச்சு?
இப்ப நாங்க எந்த தேதி கேட்கிறோமோ அந்த தேதியில வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து அதே வேலூர்ல ஒரு நிகழ்ச்சி நாங்க ஏற்பாடு பண்றோம்னு சொல்லி எங்க நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதனாலதான் இங்க எந்தெந்த விதத்துல வந்து எங்க தலைவரோட தேர்தல் பிரச்சாரத்தை முடக்க முடியுமோ அந்தந்த விதத்துல வந்து இந்த திமுக அரசு புது விதத்துல புதுசா யோசிச்சு இந்த மாதிரி தேர்தல் தலைவர் அவர்களை மக்களை சந்திக்க விடாம தடுக்க முயற்சி பண்றாங்க. அது மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்தாங்க. நல்லா போயிட்டு இருந்த அரசியல யாரோ ஆட்டோமொபைல் ரெஃபரன்ஸை எடுத்து விட இப்ப எல்லாருமே பஸ், இன்ஜினு, சேஸு, ட்ரெயின் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதமர் மோடியில ஆரம்பிச்சு இபிஎஸ், விஜய் அப்படின்னு எல்லாரையுமே மிமிக்ரி பண்ணி விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுக திண்டுக்கல் ஐ லியோனி. உலகமகா நடிகனப்பா, அன்னைக்கு மதுராந்தகத்து மீட்டிங்ல பார்க்கணும். I'm going to go NDA Sarkar. The Tamil Nadu NDA Sarkar will rule Tamil Nadu. Double engine Sarkar. எடப்பாடி பழனிசாமி என்னடா என்னமோ சொல்றாரு. டபுள் இன்ஜின்னா நம்ம டுபாக்கூர் இன்ஜினா, அவங்க கட்டி எடுத்துட்டு போயிருவாங்களோ அப்படின்னு பக்கத்துல தினகரனை கேட்கிறாரு. வாட் இஸ் என்ன தமிழ் டபுள் இன்ஜின்? நீதான் டுபாக்கூர் இன்ஜின் ஆச்சு 10 வருஷம் ஆச்சு. இந்த ரோட்ல பிரேக் டவுன் ஆன வண்டியை ஒரு வண்டி இழுத்துட்டு போகும் பாத்திருக்கீங்களா? கயிறு கட்டி இழுத்துட்டு போவான், கொக்கி போட்டு இழுத்துட்டு போவான், அல்லது ஒரு பெரிய மெட்டலை மாட்டி எழுதிட்டு போவாங்க. அதுல அந்த பின்னால பிரேக் டவுன் ஆன வண்டிக்கும் ஒரு டிரைவர் இருப்பான் பாத்திருக்கீங்களா? அதுதான் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே 10 தடவை பிரேக் டவுன் ஆன வண்டி எடப்பாடி பழனிசாமி. டோப் பண்ணி இழுத்துட்டு போற வண்டி தான் யாரு? ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. அந்த வண்டியில பயணிகளால டிராவல் பண்ண முடியுமா? 2 வண்டி போயிட்டு இருக்க, 2 இன்ஜின் தான். ஒன்னு எடப்பாடி பழனிசாமிங்கிற டம்மி இன்ஜின், இன்னொன்னு டோப் பண்ற இன்ஜின். அதுல 50 பயணிகள் பயணம் செய்ய முடியாது. ஆனால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட எந்திரம் இலவச பஸ் பயணத்தின் பஸ்ஸிலே எப்படி மக்கள் பயணம் செய்கிறார்களோ அப்படி சிங்கிள் என்ஜினாக இருப்பவர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின். இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சவரு டாப் என்ஜின். ஐ அம் டாப் என்ஜின். இந்த பாடி கட்டாம ஒரு பஸ் வரும் பாத்திருக்கீங்க? டிரைவருக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு இவ்வளவு பெரிய கூலிங் கிளாஸ் போட்டு அதுல யாராவது ஏறி போக முடியுமா? அந்த டிரைவரே மிரண்டு ஓடிப்பான். மழையில நனைஞ்சு, பனியில, காத்துல மூஞ்சி முறையெல்லாம் வீங்கி போய் அந்த பாடி கட்டாத டாப் என்ஜின் தான் புதுசா கட்சி தொடங்கினவர். தாவேக தலைவர் விஜய இன்னும் எல்லாரும் நடிகரா தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாஜகவை சேர்ந்த குஷ்பு சொல்லியிருக்காங்க. 3ஆம் ஆண்டு தொடக்க விழால விஜய் வந்து நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அதுல குறிப்பா அவர் டான்ஸ் ஆனத விஷயம் வந்து தலைவர் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. ஒரு தலைவர்ன்றத ஒரு அந்த மாதிரி விஷயம் பண்ணிக்கிறாரு. இல்ல நான் சொல்றேன், யாரு தாக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் கேள்வி கேட்கணும். யார் நயினார் சார் கேட்கணும். ஒரு நாகரிகம்னு ஒன்று இருக்கு, மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் வந்து மேடையில் ஒரு சாதாரணமாக ஹீரோ மாதிரி நீங்கள் போய் ஆடினீங்கன்னா அது வேறு மாதிரி போகும். ஒரு கட்சியோட தலைவருங்கிறது முறையில், பட் அது ப்ராபப்ளி அவருடைய ஸ்டைல் இருக்குது, அது விஜயோட ஸ்டைல் இருக்குது. மக்கள் வந்து விஜய் என்னத்தான் ஒரு தலைவர் இருந்தாலும் விஜய் வந்து ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய டான்ஸரு அப்படி தான் பார்க்குறாங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. நான் என்னால் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.